வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸோடு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அவர் சாம்சங் Fold 4 வாங்கினா அதில் ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். பார்க்க போனால் 1UI 6.1 எல்லாமே உங்களுக்கு அந்த ஏஐ ஃபீச்சர்ஸோட உள்ளக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் பக்காவாக வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்படி வரும், அடுத்த வருஷம் கரெக்டாக வருமா, எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகுமா, அதுக்கான பதில் யாருக்கிட்டே இருக்காது. சொல்ல போனால் சாம்சங் கிட்டே இருக்காது. இந்நேரம் உள்ள ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டால் நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். பட் அவங்க எப்படி வெளில சொல்லுவாங்க? ஸோ என்னென்னா, இப்போதைக்கு சர்க்கிள் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லாட்டி சிஸ்டம் லெவல் இன்டகிரேட்டட் ஏஐ ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு ஒர்க் ஆகும் ப்ரோ. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாமே இதுக்கப்புறமும் ஒர்க் ஆகும். பட் புதுசாக இப்போது ஆப்ஜெக்ட் எரேசர் அதெல்லாமும் நம்ம எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது. மேஜிக் எரேசர், ஆப்ஜெக்ட் எரேசர், என்ன சொன்னாலும் சப்ஜெக்ட் எரேசர் ஏதோ ஒன்று, அதுவும் நம்ம எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது, பிரச்சனை இல்லை. பட் இதுக்கப்புறம் வீடியோவில் ஏதாவது எரேசர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அது 8 லிட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ப்ராசஸர் கேப்பபிலிட்டிஸ்க்கு ரிலவெண்ட்டான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வரும்போது ஏஐயாக இருந்தாலும் அப்போ நமக்கு பழைய ப்ராசஸர்லாம் ஒர்க் ஆகாது. அதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி Fold 4 இப்பயும் யூஸ் பண்ண ஜாலி தான். அஸ்வத் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். மேபி அவனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வாரம் வீக்கெண்ட் வரும்போது நான் கேட்டு சொல்கிறேன் Fold 4 அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. பட் இந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போ அது கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னு பார்த்தா, உள்ளே இருக்கிற டிஸ்பிளேல படம் பார்க்கறதுக்குலாம் சீரியஸாக கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஏதாவது படிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கமெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. கமெண்ட் ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை அப்படி வெப்பில் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சா அப்படி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் சொல்ல போனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் டாஸ்க் பண்ணுறதுக்கு தாங்க நல்லா இருக்குது. எடிட் பண்ணுமா நல்லா இருக்குது, வீடியோ எடிட் பண்ணுமா நல்லா இருக்குது, நான் சொல்கிற ஃபோட்டோ தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. யூடியூப் ஸ்டூடியோங்கிற ஆப் இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட்டர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்பில் உள்ளே போய் யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னும் போது அங்கேயும் நம்ம ஒரு எடிட்டர் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங், கிரியேஷன் இதுக்கு நல்லா இருக்கே தவிர கண்டென்ட் கன்சம்ஷன் அதுக்கு நான் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். மேபி வந்த புதுசில் எல்லாருமே 7 இன்ச்சு, 7.5 இன்ச்சு, 7.8 இன்ச்சு டிஸ்பிளே அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். பட் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4:3 அது அந்த ரேஷியோ எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு 15-20 வருஷம் பின்னாடி நம்மளை கூட்டு போன மாதிரி இருக்குது. பட்டன் ஃபோன்லாம் இருக்கும்ல, அந்த ரேஷியோ தான் அது. ஸோ அதனால் அது இன்றைக்கி இருக்கிற கண்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் இப்போ ஏதாவது வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16:9. ஸோ அது ஓரளவுக்கு கூட ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். இதுவே நல்ல நச்சுன்னு படம் ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 21:9 இமேஜின் பண்ணி பாருங்கள். நட்ட நடுவில் கொஞ்சம் ஏரியா தான் இருக்கும், மீதி எல்லாம் பிளாக் தான். எந்த பக்கம் திருப்பினாலும் பிளாக் தான் இருக்கும். ஸோ அதனால் உள்ளே இருக்கிற டிஸ்பிளே ஒரு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டில் யோசிச்சா சூப்பராக இருக்கே தவிர கண்டென்ட் கன்சம்ஷன் வரும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்களும் சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா S24 Ultra அவரே இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ரைட்டு, S24 Ultra துபாயில் 64K ப்ரைஸ்க்கு வாங்கலாமா? S25 Ultra ரிலீஸ் ஆனதுமே 24 Ultra ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா? கண்டிப்பாக ட்ராப் ஆகும். இப்போ ரீசெண்டாக கூட துபாயிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாப்புல. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 60,000 நோவு கொடுத்து வாங்கியிருக்காரு. அதனால் அப்பப்போ அங்கேயும் ஆஃபர்ஸ் வரும். நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கலே பெஸ்ட் ஆஃபரில் 256GB மாடல் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் அது என்னென்னு பாருங்கள். அப்படி இல்லையா நீங்கள் S24 Ultra வாங்குறதா இருந்தால் இது மாதிரி இதுக்கப்புறமும் கிளியரன்ஸ் சேல் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும். இந்த தேங்க்ஸ் கிவிங் இல்லாட்டி இந்த இயர் முடியும் போது இல்லாட்டி நியூ இயர் சேல் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 512GB 65,000 60,000 கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்தியாவில் வாய்ப்பே இல்லை. அதுவும் 512GB மாதிரியான மாடல் கடைசி வரைக்கும் ஆஃபரில் வர வாய்ப்பு இல்லை. இந்த தடவை எப்படி நம்ம 75K S23 Ultra பார்த்தோம், அந்த மாதிரி 256GB S24 Ultraவை பார்க்கலாமே தவிர 512GB 1TBலாம் பார்க்க முடியாது. அதனால் அந்த மாதிரியான ஸ்டோரேஜ் மாடல்ஸ் உங்களுக்கு கிரேசி டீலில் கிடச்சிதுன்னா வாங்கினீங்கன்னா காலத்துக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஊரில் ஆஃபர் வராதனால மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பட் துபாயில் வாங்குற ஃபோனை நம்ம இங்கே சர்வீஸ் பண்ண முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க. இது எக்ஸ்ட்ரா ஆடட் இன்ஃபர்மேஷன். பிக்சல் டிவைசஸ் கீக்கி ரஞ்சித் இருக்காப்ல இல்லையா, அவர் பிக்சலில் சப்போர்ட் கிட்ட இதை பற்றி வெரிஃபை பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபலாக நீங்கள் எங்கே பிக்சல் டிவைஸ் வாங்கியிருந்தாலும் சரி, எந்த ஊரில் வாங்கியிருந்தாலும் சரி, இந்தியாவில் உங்களுக்கு வாரண்ட்டி கவர் ஆகும். பட் இந்தியாவில் வாங்கியிருக்கிற டிவைஸு அப்ராடில் கவர் ஆகுமானா ஆகாது. அப்போ இந்தியன் யூசர் யாராவது இங்கேருந்து பிக்சல் வாங்கிட்டு வேறு ஏதாவது ஊருக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் வாரண்ட்டி கொடுக்கப்படாது. அப்படியே உங்களுக்கு தேவை அப்படின்னா, சப்போஸ் நான் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு, அதனால் நான் யூஎஸ்க்கு தான் போகிறேன், அங்கே தான் நான் போய் செட்டிலே ஆக போகிறேன், அடுத்த 4-5 வருஷம் ஃபார்ஷூர் அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னும் போது அங்கத்தைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்து கூகுள் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வாரண்டிக்கான ஒரு சில டேட்டாஸ் அண்ட் இந்த டிவைஸ் அங்கே இருக்கிற அட்ரஸ்க்கு மேப் செய்யப்படும். அந்த மாதிரி அந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு ஒரு தடவை மேப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ட்வீட் பார்த்தேன்.
ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கோங்களேன். அப்போது அப்ராடில் வாங்கிட்டு இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் முக்கியமாக, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் 7 சீரிஸில் ஆரம்பிச்சு 8, 9 எல்லாமே குளோபலாக அவைலபிள். ஸோ இந்தியாவிலும் அவைலபிள். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு 6 சீரிஸ் வரும்போது 6A மட்டும் தான் இருந்தது. ஸோ அதனால் அப்போ வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. 6ம் 6 ப்ரோவும் அவங்களால இங்கே எப்படி சர்வீஸ் பண்ணி தர முடியும்? ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன். ஞாபகம் இருந்தது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். இது எனக்கு தெரிஞ்சே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ப்ரோ. உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்துருச்சு. ஸோ அது மொத்தம் வேறு எங்கே நீங்கள் டிவைஸ் வாங்கியிருந்தாலும் சரி, அது வாரண்டிக்குள் இருக்கும் பட்சத்தில், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சிருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியும். உங்ககிட்ட பில் இருக்குது, அது உங்கள் பேர்லேயே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ மொத்தம் வந்து S25 அல்ட்ராக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கௌதம் பிரதர், எனக்கு இன்னும் வரல ப்ரோ 12R. இந்த OnePlus 12R அப்டேட் வரல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. சரியா, நிறைய கமெண்ட் நான் பார்த்தேன். OnePlus 12Rக்கு எனக்கு இன்னும் அப்டேட் வரல, எனக்கு இன்னும் அப்டேட் வரலன்னு. ஆக்சிஜன் அப்டேட்டர், ஆக்சிஜன் OS அப்டேட்டர்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் பில்டே கிடச்சிரும். பீட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேபிளாக இருந்தாலும் சரி. ஸோ ஸ்டேபிள் பில்டே கிடச்சிரும். நீங்கள் டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டான் while using the app. Yeah, agree and continue. Microphone sound as well. ஸோ இந்த ஆக்சிஜன் அப்டேட்டர் ஆப் தாங்க. சரியா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டகால்னு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிங்கன்னா, அது ஒரு சின்ன ஆப் தான். ஸோ அது ரொம்ப குட்டி சைஸ் தான், ஒரு 5 MB தான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி உங்கள் டிவைஸ் என்ன எல்லாமே கண்டுபிடிச்சிருச்சு பார்த்தீங்களா. கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்போஸ் ஸ்டார்ட் ஆப் அப்படின்றது கீழே இருக்க, அதை கிளிக் பண்ணுறேன். பெர்மிஷன் கொடுத்துட்டேன். சிஸ்டம் அப்டேட்டில் இருக்கேன், ஏன்னா நான் லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் காட்டும். நீங்கள் கை வைக்கிற இடத்துல ஒரு பேக்கேஜ் காட்டும். நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இதுக்கு இந்த ஆப்க்கான பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கப்புறம் நேராக நீங்கள் செட்டிங்ஸ் போவீங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து அபவுட் டிவைஸ் போங்க. அபவுட் டிவைஸ் போனீங்கன்னா வெர்ஷன். ஸோ யூஆர் டெவலப்பர் நவ் அப்படின்னு வந்துருச்சா. இது வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த பேக்கேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரூட் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் சிஸ்டம் அப்டேட்குள்ளே போனீங்கன்னா, இங்கே தனியாக ஒரு லோக்கல் அப்கிரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். சரியா, காட்டும் போது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் அதுவே ஃபெச் பண்ணோம். நீங்கள் கிளிக் பண்ணி ஃபைலை ஃபெச் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் ரீபூட் ஆச்சுன்னா லேட்டஸ்ட் OSக்கு வந்துடுவீங்க. வேறு எதுவும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணிக்கோங்க. இதனால் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெவலப்பர் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. டெவலப்பர் ஆப்ஷன் உள்ள போய்ட்டு டிசேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, பாருடா டெவலப்பர் ஆப்ஷன் டிசேபிள் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட் டிவைஸ்னு சொல்லிச்சு. சரி ஓகே, ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னால் டெவலப்பர் ஆப்ஷன் டிசேபிள் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட்லாம் பண்ண வேண்டிய மாதிரியான வேலைகளே கிடையாது. அசால்ட்டாக டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள், டிசேபிள். எஸ், அப்படி தான் இருந்தது. சரி, இன்னொன்று என்னென்னா, பீட்டா டெஸ்டிங். எந்த ஃபோனில் நீங்கள் பீட்டா டெஸ்ட் பண்ணாலும் சரி, அது பிக்சலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸோ, இல்லாட்டி ஐஃபோன் கதை வேறு, சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பீட்டா டெஸ்ட் பண்ணுறீங்க. பீட்டாலேருந்து திரும்ப ரிவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, கண்டிப்பாக பீட்டாலேருந்து உடனே ரிவர்ட் பண்ணணும் ஸ்டேபிளுக்கு அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே அழிஞ்சி போகும். ஓகே, இதுவே பீட்டாலேருந்து அதுவே ஸ்டேபிளுக்கு போகுது பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவுமே எந்த பிரச்சனையும் ஆகாது. ஃபைல் சேஃபாக இருக்கும். உங்கள் டிவைஸோட ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, OnePlusோட கம்யூனிட்டி பேஜில் கூட போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மேஜர் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃபோனை வந்து ஒரு 3 hours ஆகுது சார்ஜரோட கனெக்ட் பண்ணி வைங்க, அது ரீகாலிபிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க பாக்ஸ் சார்ஜரோட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்க, இதுக்கெல்லாம் 100 வாட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 3 hours அப்படியே விட்டிங்கன்னா, அப்போ என்ன பண்ணுங்கள், பெட்டர் ஓவர் நைட் கனெக்ட் பண்ணி அப்படியே விட்டு போயிடுங்க. அதே பேட்டரியெல்லாம் ரீகாலிபிரேட் பண்ணுமா. எதுக்குன்னா இதெல்லாம் மேஜர் அப்டேட்டு. இப்போ இந்த ஆக்சிஜன் OS 15 அப்படிங்கிறது மேஜர் அப்டேட். அதனால் இந்த ரீகாலிபிரேஷன் பண்ணால் உங்களுக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. என்ன ஓகே தானே. இப்போ என்னன்னா, சிஸ்டம் ஜிபி டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ, பட் அதர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதர்ஸுங்கிற ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ சுதர்சன் ப்ரோ சொன்னது அவங்க டிவைஸில் அவங்க பார்த்தது சிஸ்டம் சைஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு, பட் அதர்ஸுங்கிற சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குது உங்களோட 12R அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது OP12 க்ரீன் லைன் இஷ்யூ அப்படின்னு இருக்காரு. ரொம்ப ரேர் ப்ரோ. OP12R as well as 12 வந்து இது வரைக்கும் க்ரீன் லைன் இஷ்யூ வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேரு. மோஸ்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் அப்படின்னும் போது ஓரளவுக்கு சேஃப் தான். ஸோ இதுவும் இப்போதைக்கு சேஃப் சைடில் தான் இருக்குது. இது வரைக்கும் பிரச்சனைகள் பெருசாக பார்க்கப்படலை. ஓகேயா. அடுத்து வந்து IM லோகேஷ்வர் SOT 5+ hours தான் ப்ரோ வருது. ஆக்சிஜன் OS 15க்கு முன்னாடி 14 யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சாலிடாக 8 hours வந்துட்டு இருந்தது அப்படின்னாங்க. அதுக்கு தான் முக்கியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் சார்ஜரில் தயவுசெய்து கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஷார்ட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பேட்டரி ரீகாலிபிரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து மிஷின் லேர்னிங் கான்செப்ட் மாதிரி சொல்லுவாங்கல்ல, நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபோனை செட்டப் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days அதுக்கு டைம் கொடுக்கணும், உங்களோட யூசேஜ் பேட்டர்ன் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ட்ரூ, ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து வந்து சர்தார்
ஃபோன் 2 வாங்கி 4 மந்த்ஸ் ஆச்சு ப்ரோ. இது வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவுமே இல்ல. அப்புறம் நெட்வொர்க் இஷ்யூவும் இல்ல. ஆனா கால் பேசும்போது மட்டும் 4Gக்கு சேஞ்ச் ஆயிடுது. கேமரா எனக்கு பெஸ்ட்டா தான் ப்ரோ இருக்கு. ஸோ இது வந்து யூசருக்கு யூசர் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் மாறும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் எடுத்தேன். எதுக்குன்னா ஃபோன் 2 ஒரு நிறைய பேர் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கேமரா அப் டு மார்க் இல்லைன்னு. இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்றதுக்கு நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன் சூப்பராக இருந்ததுன்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரெட்மி K20 Pro யூஸ் பண்ண ஒருத்தர் அவர் இப்போ வந்து ரெட்மி நோட் 13 Pro ப்ளஸே வாங்கினாலும் 200 மெகா பிக்சல் இருந்தாலும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் முன்னே என்ன ஃபோன் யூஸ் பண்ணீங்க அதுலேருந்து இப்போ எந்த ஃபோனில் லேண்ட் ஆகிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ இப்போ சர்தார் அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து வாங்கியிருக்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனுக்கு வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் பெட்டரான ஒரு ஃபோனாக இருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து ஆல் பாசிட்டிவ். இப்படிலாம் நடக்கும், நடக்காமலாம் கிடையாது. இப்போது S23 பேட்டரி சரியாக நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் சப்போஸ் வந்து ஒரு ரியல்மி GT6 போகிறேன்னு வைங்களேன். ரியல்மி GT6 பேட்டரி வேறு லெவலில் இருக்கும், அது பாசிட்டிவ் தான். பட் இப்போ கேமரா அப்புறம் யூஐ வந்து கலர் வைஸ் இப்போ செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குது. அது ரியல்மி யூஐ ஸ்மூத்தாக தான் இருக்குது, அதெல்லாமே பாசிட்டிவ் தான். பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் சாம்சங் பே, வாலெட் அந்த மாதிரியான இன்டெகிரேஷன், ஸோ அதெல்லாமே என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ட்ராபேக் அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பாருங்களேன் எவ்வளோ சப்ஜெக்டிவான ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எஸ், அப்புறம் வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒயிட் ஹேட் ப்ரோ ஐ எம் யூசிங் Oxygen OS 15 ஸ்டேபிள் அண்ட் OnePlus 12 பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆசம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரிஜினல் Oxygen OS யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு திருப்தி கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதனால தான் இந்த கமெண்ட் எடுத்தேன். இன்னொன்று என்னென்னா கெவின் ரோமியோ அப்படிங்கிறவர் வந்து Oxygen OS ரியல்மி யூஐ ரெண்டுமே வந்து கலர் வைஸ் தான் அப்படின்னு ரஞ்சித் போட்டிருக்காரு. அதான் உண்மை. ஸோ கலர் வைஸ்லேருந்து இந்த ரெண்டுமே எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதே நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் இப்போ Oxygen OS ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. பெரிய அளவில் சேஞ்சஸே இல்லை அப்படின்னா எல்லாமே கலர் வைஸ் தான். அப்துல் ஹக்கீம் அப்படிங்கிற நண்பர் வந்து S24 FE வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. வேணாம், இப்போதைக்கு S24 FE வாங்கவே வேணாம். S24 Plus வாங்கலாம். S24 FE வாங்குறதுக்கு பதில் S24 Plus வாங்குறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். அதனால FE வேண்டாம், ஸ்கிப் S24 FE ஃபார் நவ். அது திரும்ப வந்து ஒரு 35,000 அந்த மாதிரி வரும், அந்த டைமில் வாங்கிக்கலாம். சரியா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 60,000ங்கிறதுலாம் ரொம்ப டூ மச் ப்ரோ. அந்த ஃபோனுக்குலாம் வேலைக்கே ஆகாது. எக்ஸ்ட்ரா 5,000 ரூபா போட்டால் 256GB S24 Plus வருதுன்னும் போது நியாயமற்ற செயல். அதனால் இது வாங்குறது வேஸ்ட்டு. அப்புறம் கோலாஸ் ரெக்ஸான் அப்படிங்கிறவர் வந்து மீ யூஸிங் Oxygen OS 15 போர்ட் ரோம். ஆமாம், இவர் ரொம்ப முரட்டு பீஸாக இருப்பார் போல். Oxygen OS 15ஓட போர்ட் ரோம் வந்து அவர் ரெட்மி நோட் 12 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ அதான் கஸ்டம் ரோம் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எடுத்ததுமே டக்குன்னு ஒர்க் ஆகிடுமானா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். சில பில்டெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் அரௌண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் அதிகமாக செலவாகும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உள்ளே இறங்கணும். இதுக்கு தாண்டி ஒரு சில சமயங்களில் ப்ராப்ளமும் வரலாம். ப்ராப்ளம்னா எப்படின்னா திடீர்னு பார்த்தா பூட்டில் புள்ள போகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான எக்ஸ்பெடிஷனுக்குள்ளே இறங்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கார்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ LHDC கூட ஓப்பன் AOSP Android 10லேருந்து இருக்காமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம் இருக்குது, ஆனால் நிறைய பேர் எனேபிள் பண்ணுறது இல்லை. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஏன் எனேபிள் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ரெண்டாவது என்னன்னா LHDC இருக்குது, ஆனால் LHDCலேயே LHDC வெர்ஷன் 1, 2, 3, 4, 5 போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. ஆனால் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ TWS நான் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபோனில் LHDC 3 தான் இருக்குது. ஸோ அந்த LHDC 3 தான் இருக்கிற ஃபோனில் இது வரும்போது என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம OnePlus-ஓட Buds 3 இருக்கு இல்லையா, அது வந்து LHDC 5 சப்போர்ட் இருக்குது. ஸோ 4.5 சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணும்போது லேட்டஸ்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது LHDC 4 இல்லாட்டி LHDC 5 இல்லாட்டி 4/5 அப்படின்னு போட்டிருக்கோம். ரெண்டுமே சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். கொஞ்சம் பழைய ஃபோனில் யூஸ் பண்ணும்போது LHDC வெர்ஷன் 3 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இவங்க ஓப்பன் சோர்ஸ்னு சொன்னது வந்து நான் நல்லா செக் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. LHDC ஆன் த ஹோல் வந்து அவைலபிளா, LHDC வெர்ஷன் 1 மட்டும் அவைலபிளா அப்படிங்கிறது தெளிவாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் LHDC வெர்ஷன் 1 மட்டும் தான் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக்வர்ட் காம்பேட்டபிலிட்டி வச்சு பார்க்கும்போது LHDC 3 வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னால் அப்போது LHDC 1 வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அதே சமயம் எப்பயுமே LHDC, aptX, LDAC இது எல்லாமே டிரான்ஸ்மிட்டர் சைடில் தான் ஓப்பன் சோர்ஸே தவிர ரிசீவர் சைடில் ஓப்பன் சோர்ஸை கொடுக்க மாட்டாங்க. ரிசீவர் சைடுங்கிறது தான் நம்ம TWS இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இன்னொன்று என்னென்னா இதில் யோசிக்கும் போது இப்போ aptXே எடுத்துக்கிட்டிங்கனாலும் பேசிக்காக aptX உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸில் இருக்குமே தவிர aptX HD கூட யோசிக்க வைக்கும். aptX அடாப்டிவ், aptX லாஸ்லெஸ் இது எதுவுமே ஓப்பன் சோர்ஸில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் LHDC இஸ் ஓப்பன் சோர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்குள்ளே LHDC இருக்குது. பட் அதை பற்றி கிளாரிட்டி தெளிவாக இல்லை ப்ரோ. நிறைய இன்னும் பார்க்கணும் போல். நான் தேடி பார்க்குறேன். சரி, எனக்கு டைம் இருக்கும்போது இதை பற்றி கண்டிப்பாக நான் டிக் டீப்பர் போவோம். என்ன தான் ஆக்சுவலாக ஓப்பன் சோர்ஸில் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்போம். ஏன்னா LHDC பேஸ்ட் வாங்கும்போது மேக்ஸிமம் சைனீஸில் மட்டும் தான் வேலை செய்யுது. சைனீஸ் ஃபோன்ஸில் தான் வேலை செய்யுது. வேறு எந்த ஃபோனுக்கு போனாலுமே வேலை செய்ய மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் பிக்சலுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, சாம்சங்க்கு போனால் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ அதனால் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது என்ன நம்ம பார்க்கலாம். நத்திங் ஃபோனில் வேலை செய்யுது.
ஓகே, நத்திங் ஃபோனில் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் ப்ரோ, ஐ எம் யூசிங் நார்ட் 3. ஐ எம் ஃபேசிங் நெட்வொர்க் அண்ட் 5G டேட்டா இஷ்யூ எஸ்பெஷலி வென் இன்சைட் ஹோம் அண்ட் பில்டிங் ஆர் அ பில்டிங். இஸ் தேர் எனி சான்ஸ் டு பி ரிசால்வ் இன் ஆக்சிஜன் OS 15 வெர்ஷன்? ஆக்சுவலாக நார்ட் 4க்கு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, நார்ட் 3க்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் தெரியல, நார்ட் 3ல இருக்கிற ப்ராசர் டெரரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டிமென்சிட்டி 9000 இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அஸ்பெக்டில் மாசு. பட் இது வரைக்கும் நார்ட் 3 யூசர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட சொன்னது எப்படி அப்படின்னா, பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் பேத்தட்டிக்காக இருக்குது அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னு. இப்போது அபிப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இதுக்கு வந்து ஃபிக்ஸ் இருக்கான்னு கேட்டால், இப்போ நார்ட் 4 கொடுத்த மாதிரி மேபி இதுக்கப்புறம் வந்து அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆச்சுன்னா நீங்களே மறக்காமல் சொல்லுங்கள். பாசிபிலிட்டி இருக்கான பாசிபிலிட்டி இருக்குது ப்ரோ. இப்போ நார்ட் 4க்கு ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ நார்ட் 3க்கும் பண்ணலாம். கொஞ்சம் ஹார்ட்வேர் பெட்டராக இருந்தது, ரிசப்ஷன்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் மாற்றினாங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். S23 Ultraவா S24 Plus-ஆ அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு 7 வருஷம் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் S24 Plus. நான் ஸ்டைலஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் S24 Plus. இல்லை எனக்கு Qualcomm SoC தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா S23 Ultra, அண்ட் எனக்கு ஸ்டைலஸ் வேணும்னு நினச்சாலும் S23 Ultra, அந்த ப்ரீமியம் ஃபீல் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் யோசிச்சிங்கன்னா S23 Ultra. நீங்கள் ஜூம் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்கன்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் 2 ஃபோனுமே 30x வரைக்கும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் எடுக்கும். அதனால் அங்கெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் இப்போ Exynos ஸ்னாப்ட்ராகனா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. 7 வருஷம் அப்டேட்டா இல்லாட்டி 4 வருஷம் அப்டேட்டா? ஸோ இதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல யோசிக்கிறதுக்கான மெயினான பாயிண்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் வந்து கேஷுவல் யூசர், பெருசாக நான் வந்து மெனக்கிட மாட்டேன், பயங்கரமாக வந்து வீடியோலாம் எப்போ பாரு எடுத்துக்கிட்டும் இருக்க போகிறதில்ல, ப்ளஸ் கேமும் ரொம்ப விளையாட போகிறதில்ல அப்படின்லாம் சொன்னால் S24 Plus தான் நல்ல சாய்ஸாக இருக்கும். இதுதான் ப்ரோ, எப்பயுமே இந்த மாதிரி சப்ஜெக்டிவாக மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நான் திரும்ப நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.